ஹாய் காய்ஸ், நம்ம தமிழ் எமிரேட்ஸ் அண்ட் நட்டு ஷிப்புடனில் எபிசோடு 101 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓ வெக்கப்டி நாம கிட்ட நெருங்கிட்டோமா? நாம இப்படியே போயிட்டு இருந்தா நாளைக்கு மத்தியானம் தான் அங்க போய் சேரணும்னு நினைக்கிறேன். இப்படித்தானே போறது? 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நீ ஏன் அதே கேள்வியை கேட்டுட்டு இருக்க? ஏதாவது சொன்னீங்களா? கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? எதுக்காக எல்லா விஷயத்துலயும் இவ்ளோ அவசரப்படுற? அவசரப்படாம வேற என்ன பண்ண சொல்ற? அவனுக்கு இந்த வேகம் பத்தாது. ஆபத்துல இருக்கலாம். அவங்களுக்கு நம்ம உதவி தேவை. டென் என்ன மறந்துட்டியா நீ? நம்மளோட மிஷனே அவங்களுக்கு உதவி பண்றதுதான். நம்ம சீக்கிரமா அங்க போயாகணும். இப்படியே கத்திட்டு இருக்கறதுனால ஒண்ணும் நாம சீக்கிரமா அங்க போய் சேர்ந்துட மாட்டோம். அதை புரிஞ்சுக்க. ஷிசுனே, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? நமக்கு முன்னாடியே எதிரிங்க 3 டைல்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா அத கட்டுப்படுத்துற மாதிரி நிச்சயமா அவங்க ஏதோ ஒரு ஜூட்ஸுவை கண்டுபிடிச்சிருக்கணும்ல. சரியா சொன்ன. நமக்கு தெரியாத ஏதோ ஒரு சீலிங் ஜூட்ஸுவை பயன்படுத்திருக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம சீக்கிரம் போனோம்னா நம்ம சீலிங் ஜூட்ஸுவை பயன்படுத்த முடியும். நம்மள அவங்க ஜெயிக்க விடவே கூடாது. புரிஞ்சுக்கிட்டதுக்கு சந்தோஷம். அப்படின்னா நம்ம இப்ப போயிட்டு இருக்க ஸ்பீடை விட இன்னும் 3 மடங்கு ஸ்பீடா போயாகணும். நீ போக. இவன் ஏன் இவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறான். ஆக்சுவலா அவன் சொல்றதும் சரிதான். நம்ம வேகத்தை அதிகப்படுத்தலாமா? ஆர்க்குள்ள ஸ்டீல் பண்ணுவீங்க. சரி, நீங்க சொல்றீங்களேன்னு பண்றேன். என் பின்னாடி எல்லாரும் வேகமா வாங்க. லீக்குள்ள என்ன சீல் பண்ணிடுவாங்களோ? அவ்வளவுதான். இது பெர்ஃபெக்ட்டா இருக்கும். என்ன ககாஷி, இது எப்படி இருக்கு? அது நல்லா தான் இருக்கு. இதான் பாராட்டா. ஒரே பேஜ ரொம்ப நேரமா ஒத்து பார்த்துக்கிட்டு இருக்கு. என்ன விஷயம்? உன் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஓ, அது ஒண்ணும் இல்ல. ஐயோ இருக்கு சிந்தனை. ஏன் மட்டும் அந்த ஏறிக்கிட்ட இருந்தவங்க அந்த 3வது டைல்ஸ் எப்படி பிடிக்க முயற்சி பண்ணாங்கன்னு நீ பாத்தியா? நல்ல கேள்விதான் ககாஷி. நானும் அதை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நம்ம எதிரியோட கிறிஸ்டல் ஸ்டைல் சக்தி வாய்ந்ததா இருந்தாலும் அதால டெய்ல்டு பீஸ்ட் பிடிக்க முடியுமான்னு தெரியல. அந்த ஜூட்ஸுவை பயன்படுத்த வேற ஒண்ணு தேவைப்படும் போல இருக்கு. இருந்தாலும் அவங்களால அந்த இடத்துல நம்மள ரொம்ப நேரத்துக்கு சமாளிக்க முடியல. குறுகிய நேரத்துக்குள்ள அவங்க இவ்வளவு பெரிய திட்டத்தை போட்டிருக்காங்கன்றதுதான் என்னால சுத்தமா நம்பவே முடியல. அதுவும் உண்மைதான். இந்த பிளான் பண்றாங்க. இருந்தாலும் ஏறிக்கிட்ட நருட்டோ பார்த்தா அந்த சின்ன பையன் என்ன ஆனா தெரியல. அத பத்தி தான் நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம அந்த கிறிஸ்டல் ஸ்டைல் யூசரையும் எப்படி சமாளிக்கிறதுங்கிறத பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். அதான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். நாம சீக்கிரமே ஒரு திட்டத்தை போட்டே ஆகணும். ககாஷி சன்சை, உன்னை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிரு. ஹேய், உன்கிட்ட பேசணும், கொஞ்சம் கீழே வரியா? யாரா அது மேல? சரி வர. நருட்டோ நம்ம பக்கத்துல வந்துட்டு இருக்கான் போல. போனா அவன் கண்டிப்பா இங்கதான் பக்கத்துல எங்கேயாவது இருக்கணும். இவன் அந்த லீஃப் வில்லேஜ சேர்ந்தவன் தானே. லீஃப் நிஞ்சாவோட நிழல் பட்டா கூட நமக்கு பிரச்சனை தான். இங்க இருந்து எங்கேயும் போயிடாத. ரைட், இதுக்கப்புறம் நாங்க பாத்துக்கிறோம். சரி, இது வரைக்கும் வினோதமா நாங்க எதையுமே பார்க்கல. சக்குரா சாய், சாய், நீ உன் பொசிஷன்ல நிக்காம என்ன பண்ணிட்டு இருக்க? ஏன்டா அப்படி கூப்பிடுற? அது எனக்கும் தெரியும் கீபா. ஆனா உங்க யாருக்காவது நருட்டோ எங்க போனான்னு தெரியுமா? அவன் இடத்துலதான் இருப்பான். ஷிஃப்ட் மாத்த போனேன். அவன் ஆனா சின்ன அந்த பையனை இடத்துல தேடி இல்ல. ஓடிட்டு இருக்கான். வேலை முடியறதுக்கு முன்னாடி அவன் கேம்புக்கு திரும்ப போயிட்டானா? எனக்கு அப்படி தோணல. அவன் கேம்புக்கு வந்திருந்தா நான் அவனை பாத்திருப்பனே. அதுவும் சரிதான். நருட்டோ ஷிஃப்ட் முடியறதுக்கு முன்னாடி கேம்புக்கு போயிருக்க மாட்டானே. ஒருவேளை அதேதான். அந்த அலையில அவன் அடிச்சுட்டு போயிட்டான்னா அவனை தேடி கண்டுபிடிக்கிறது கண்டிப்பா கஷ்டம் தான். வந்துட்டியா? நீ கொடுத்து வச்சிருக்கணும் தம்பி. அவளே தேடி உன்னோட கதைய முடிக்கிறதுக்கு நான் தனியா வந்திருக்கேன். அதையும் பாத்துருவோம். என்ன, நீ தனியா வந்திருக்க போல இருக்கு? நீ என்ன தேடி இவ்ளோ தூரம் தனியா வந்து ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட தம்பி. இது கண்டிப்பா நிஜம்தான். நானும் இல்யூஷனா இருக்குமோன்னு முதல்ல பயந்தேன். இது வேற செக் புரிஞ்சா சரி. பண்ணிக்கணும். ஜே கிறிஸ்டல் பிளேட். உஷாரா.
எப்படி சமாளிக்கிறதுனே தெரியல கிறிஸ்டல். ஓ அவளோடத வச்சு அவளை பண்ண போறேன். இத பாரு, நான் உங்களை வேவு பாக்குறதுக்காக வரல. ஒரு சின்ன பையனை தேடி வந்திருக்கேன், அவ்வளவுதான். அவன் எங்க இருக்கான உனக்கு தெரியும், உண்மையை சொல்லிடு. ஸ்ட்ராங்கா இருக்கா இதுக்கு வச்சு. பதில் சொல்லு, அவனை என்ன பண்ணீங்க? ரெண்டு பேரையும் பார்த்தா யாருக்கு நிற்பான்? அவன் சண்டை போறேன்னு நினைச்சு போறான். அதான் எந்த பக்கம் நிற்பான்னு தெரியல இப்போ. நான் உடனே இங்க இருந்து போயாகணும். என்ன நருட்டோவை காணுமா? ஒருவேளை அவனை எதிரிகள் தாக்கியிருப்பாங்களோ? இல்ல, அவன் இருந்த இடத்துல எதிரிகளோட சேர்த்து எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நருட்டோ தானாவே தான் காட்டுக்குள்ள போயிருக்கணும். கடைசியா நான் அவனை பார்த்தப்போ அவன் எதையோ யோசிச்சுட்டு இருந்தான். ஆனா இப்படி கிளம்புவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. நருட்டோ, ஆனதாச்சும் விடுங்க. நீ வேற அவனை நாம சீக்கிரமா கண்டுபிடிக்கணும். நம்ம தனியா பிரிஞ்சு போய் இல்ல, இந்த புகை மூட்டத்துல நம்ம தனித்தனியா பிரிஞ்சு போறது நமக்கு ஆபத்தை ஏற்படுத்தும். என்ன சும்மா இருக்குதா இந்த நருட்டோ பையன்? நருட்டோவை தேடி போறோம். சமனிங் சொன்னாலும் விட மாட்டாங்க. வேற என்ன பண்றது? இல்ல ஆல்ரெடி எல்லாம் டயர்ட்ல இருப்பாங்க. இருக்கா? நீ என்னெல்லாம் சமன் பண்ண ஒரு மாட்டியே. பேர் டயர்டா மிஷனுக்கு இருக்காங்க. போயிருக்கான். அதான் நான் உன்னை இல்லப்பா கூப்பிட்டேன். இது வேற. இப்ப அப்படியா? நருட்டோவை ஆமா நீ ஆமா தான் அது வேற. கண்டுபிடிச்சாகணும். அது நான் பாத்துக்கிறேன். இவங்கிட்ட தானே இருக்கு, ஈ கிட்ட இருக்கு. கீபா அப்புறம் ஹினாட்டா புகையோட பரப்பளவுல போய் தேடுங்க. சாக்குரா அப்புறம் மசாய் நீங்க வான்வெளி வழியா போய் தேடுங்க. பொறுத்து. எல்லாரும் எப்பவும் ஒன்னாதான் இருக்கணும், தனியே போகவே கூடாது. அந்த சின்ன பையன் எங்க இருக்கான்னு சொல்லு. அவனுக்கு ஒண்ணும் ஆகலல? இவன் ஏன் யோகிமாரு பத்தி இவ்ளோ கேள்வி கேக்குறான்? அவனை நினைச்சு இவனுக்கு என்ன கவலை? இதுல இருந்து தள்ளியே இரு. அவனை பத்தி உனக்கு என்ன கவலை? நீ சொல்ற மாதிரி எல்லாம் செய்ய முடியாது. வா பாத்துடலாம். அந்த பையனை நான் திரும்ப கூப்பிட்டு போயாகணும். தயவு செஞ்சு எங்க இருக்கான்னு சொல்லு. திரும்ப கூட்டிட்டு போறியா? நீ என்ன பேசுற? அவன் எங்கள ஒருத்தன். அவன் எங்களுக்கு சொந்தமானவன். இல்ல, அதான் உங்களுக்கு அவன் அவனுக்கு முடிவு சம்பந்தமே இல்ல. நான் சொன்னதால மட்டும்தான் இப்ப அவன் உங்க கூட இருக்கான். வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம அட்வைஸ் பண்றேங்கிற பேர்ல நீ என்ன வளர்ற? ஹேய், நீ வந்துட்டியா? வீட பத்தி எனக்கு புரிய வச்சதுக்கு ரொம்ப நன்றி. ஆடா பாவி. யூகிமாரு, நீ இங்க யார உன்னை பத்தி நீங்காம நினைச்சிட்டு இருக்காங்கல்ல, அந்த ஐயோ. இடம் தான் உன்னோட வீடு. வாயே அடிச்சுக்கடா நருட்டோ. அங்கே நில்லு. அதை எனக்கு சொன்னதுக்கு நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன் சொல்றேன்னா, நான் என்னோட வீடு எதுன்னு இப்ப கண்டுபிடிச்சிட்டேன். சரிதானே கோரன்? அப்பா கண்டு. எல்லாம் ஏன் தப்புதான். அவனை விட்டு தள்ளி போ. ஆசையாமன் இல்ல. உன் ஷேடோ க்ளோன்ஸ வச்சு எனக்கு வித்தை காட்டியே பொடிச்சிட்டல்ல. எப்படா பண்ண இத? ஹேய், உன்னுடைய பேரு மறந்துட்டேன். யுகிமாரு தானே? என்னுடைய பேரு நருட்டோ. நருட்டோவா? யுகிமாரு நருட்டோ அடுத்த போயிடுறா. நடக்க போகுதுன்னா நீயும் நானும் ஒன்னா லீஃப் வில்லேஜுக்கு திரும்ப போக போறோம். ஆனா ஏன்? ஏன்னா இவ கூட நீ இருக்கிறது உனக்கு நல்லது கிடையாது. நான் சொல்றத கேளு. ஐயோ புரிஞ்சு போனான்னு இவன் அந்த தெரியல. ஒரோச்சிமாருடைய ஃபாலோவர். ஒரோச்சிமாரு அவன் நினைச்சதை சாதிக்கிறதுக்காக யார வேணாலும் என்ன வேணாலும் பண்ணுவான். மனித உயிரை பத்தியோ அவங்களுடைய ஃபீலிங்ஸ பத்தியோ அவனுக்கு கொஞ்சம் கூட கவலை கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் அந்த ஒரோச்சிமாருக்கு சேவை செய்யற யாரா இருந்தாலும் அவனை விட கேடு கெட்டவங்க. ஆனா அவங்கதான் என்னை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. டேய் அட பாவி. அவங்கதான் எனக்கு எதுவும் ஆகாம என்ன பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க. நான் சொல்றத புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா இவ உன்னை நல்லா பயன்படுத்திக்கிட்டு இருக்கா. வாய மூடு. நீ இவனை கூட்டிட்டு போறதுக்கு நான் உன்னை விடவே மாட்டேன். நிஜமாவா சொல்றீங்க? யாரோ வராங்க. அவங்க லீஃப் நிஞ்சாக்கள். என்ன ஆனாலும் அவனை மட்டும் உன் கூட விட்டுட்டு போக மாட்டேன். ஹெக்ஸாகனல் கிறிஸ்டல் ஷூரிகன் வைல்ட் டான்ஸ். என்னென்னமோ சொல்றா. இந்த வாங்கிக்க. இல்ல வச்சுட்டா. என்ன ஆனாலும் உன்னை விட மாட்டேன். கும்பிட்டு வா. நருட்டோ அசையாம அங்கேயே இரு. ஒரு வழியா புடிச்சிட்டோம். அந்த சின்ன பையனை காப்பாத்தணும். ஒழுங்கா என்ன விடுங்க. அத மறந்துரு, அவங்க இங்க இருந்து போயிட்டாங்க. அடச்சே. ஒரு வகையில் நருட்டோ அது காரணமாயிட்டான். அவன் அந்த ஒரோச்சிமாருவுடைய ஃபாலோவர்.
அவன் நினைச்சதை சாதிக்கிறதுக்காக அந்த ஒரோச்சிமாரு யார வேணாலும் பலி கொடுப்பான். கிறிஸ்டலுக்கு அது புரிய மாட்டேங்குது. ஓ, இவன் வந்து தூக்கிட்டு வந்துட்டானா? ஹே கௌரன், உனக்கு ஒன்னும் அடிப்படலையே. என்ன பார்த்தா உனக்கு அடிபட்ட மாதிரியா இருக்கு? அடே பாவி, இதுக்கு ஏண்டி அடிச்ச? அக்கறையில தானே கேட்டான். இவ கூட நீ அவனுக்கு இருக்கிறது சுகமா தான் உனக்கு இருக்கும். நல்லது கிடையாது. நான் Love சொல்றத பண்ற தயவு பொண்ணு. செஞ்சு நம்பு. அந்த பொடி பையன் அடுத்த வாட்டி நீ என் கண்ணுல மாட்டுன. உன்னை அப்படி கேட்டதுக்கு என்ன மன்னிச்சிடு இங்கதானே கௌரன். இருந்தா, நீ ஓடி வந்துட்டு. உனக்கு என்ன ஆச்சோன்னு நான் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். மயக்கம் போட்டான்டா. யூகி மாரு, வேலை முடிஞ்சது, நான் கிளம்புறேன். சரி, தேங்க்ஸ் பிஸ்கட். பிஸ்கெட்டா? தக்காஷி உட்காரு. நருட்டோ, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எதுக்காக நீ இப்படி தனியா போன? அவ சாதாரணமானவ இல்ல. அவளால உனக்கு ஏதாவது ஆயிருந்தா நீ என்ன பண்ணிருப்ப? ஆனா அப்ப நான் அந்த பையன் அந்த பையன் அவனை தேடி போயிட்டு இருந்தேன். இதெல்லாம் ஒரு காரணமா? நாங்க மட்டும் வராம இருந்திருந்தா இந்நேரம் நீ உயிரை விட்டுருப்ப. உன்னோட உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த உன்னால எங்க எல்லாருக்குமே ஆபத்து. உன் மேல அதிக நம்பிக்கை வச்சுதான் லேடி சொன்னாடே உன்னை இந்த மிஷனுக்கு அனுப்பியிருக்காங்க. அவங்க நம்பிக்கையை வீணாக்கிடாத. ஓகே, நீங்க சொன்னது சரிதான். நான் தான் தப்பு. என்ன ஷிஃப்ட் மாத்தி பார்த்துட்டு இருக்காங்க தூங்காம கொள்ளாம. நாளைக்கு மிஷன் இங்க பாரு. பார்க்கணும்ல. நம்ம எதிர்கொள்ற எதிரி ரொம்ப ஆபத்தானவளா இருக்கா. நம்ம திட்டத்தை மீறி ஒருத்தர் நடந்துக்கிட்டாலுமே அது எல்லாருக்குமே ஆபத்துல தான் ஃபுல் முடியும். டீமும் பாதிக்கும். நீ இதை மட்டும் தயவு செஞ்சு மறந்துடாத. கண்டிப்பா. சரி வாங்க, நாம இங்க இருந்து செய்யலாம் கிளம்பலாம். எதுனாலும். சரி, அதெல்லாம் இருக்கட்டும் நருட்டோ. நீ ஏறிக்கிட்ட பார்த்ததா சொன்ன அந்த பையன், ஆமா, அவனுக்கு என்ன? எனக்கு என்னமோ அது சரியா படல. அவனை பத்தி உனக்கு வேற ஏதாவது தெரியுமா? இந்த பையனை எப்படியாவது நீங்க கூட்டிட்டு வரணும் இந்த பக்கம். இங்கதான் இருக்காங்களா? ஆ? கௌரன், நீ நல்லா இருக்கியா? உனக்கு ஒண்ணும் ஆகலையே? கபுட்ட வாயிலும் உன்னை தனியா விட்டதுக்கு மன்னிச்சிடு. என்னால ஏறிக்கிட்ட என்னோட சர்ச் நெட்டை யூஸ் பண்ண முடியல. சரி பரவாயில்ல விடு. முழு பலத்தோட எல்லாரும் ஒன்னா கூடி இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த கூட்டத்துல இருக்கிற ஒருத்தனுக்கு மட்டும் என்ன ஆனாலும் எனக்கு கவலையே இல்ல. என்ன கௌரன், மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்ட போல. உனக்கு கேட்கணும் தாண்டா. இவனுக்கு ஒண்ணும் ஆகல, கொஞ்சம் பலவீனமா இருக்கான், அவ்வளவுதான். அவன் ரொம்ப சோர்வா இருக்கான். ரெஸ்ட் எடுக்கட்டும் விடு. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அதுவும் இல்லாம இப்ப ஓய்வு எடுக்கலாம் நமக்கு நேரம் கிடையாது. அந்த பையனுக்கும் புரியல பாருங்க, நம்மளை போட்டு இப்படி டார்ச்சர் பண்றாங்க. சின்ன பையன் பாங்க, தெரியவே இல்லை எதுவும். இவன் கூட இருந்தா என்னடா? அந்த சின்ன பையனை கூட வச்சுக்கிட்டு இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல. ஏற்கனவே 3வது டைல பிடிக்கிறதுக்கு போதுமான சக்தி அவங்க கிட்ட இருக்கு. நீங்க என்ன சொல்ல வரீங்க ககாஷி சென்சை? அது என்னன்னா, அவங்களுக்கு தேவைப்படுற ஏதோ ஒரு சக்தி அந்த சின்ன பையனுக்குள்ள இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஒரு நிமிஷம், இப்பதான் ஞாபகம் வருது. அவன் அப்ப ஒரு விஷயம் பண்ணா, அது பண்ணதுமே அந்த 3-tailed beast அசையறது நிறுத்திருச்சு. இதை தாண்டா சொல்லணும் முதல்ல. எப்படா சொல்ற? அந்த டெய்ல்டு பீஸ்ட ஒரு சின்ன பையன் கட்டுப்படுத்துறான்னு சொல்ல வரையா? எப்படின்லாம் கேட்காத. ஆனா நம்ம எதிர்க்கிறது ஒரோச்சி மாறுவ, அதை மறந்துடாத. என்னானாலும் சரி, அந்த 3வது டைல குடிக்கிறதுக்காக தான் அவங்க இந்த சின்ன பையனை யூஸ் பண்றாங்க. அந்த பையன் அவங்களுக்கு அவ்வளவு முக்கியம்னா அவங்க பிளான்ல அவன் தான் முக்கியமானவனா இருக்கணும். முக்கியமா நீங்க என்ன சொல்ல வரீங்க? வாய்ப்பு கிடைச்சா அவனை கைப்பற்ற முயற்சி பண்றாங்க. என்ன சொல்றீங்க? ஆமா, அந்த பையன் மட்டும் இல்லைன்னா அவங்களால அந்த 3வது டைல பிடிக்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன். அந்த 3வது டைல பிடிக்க சொல்லி ஒரோச்சி மாரு தான் உத்தரவு போட்டிருப்பான்னு எனக்கு நிச்சயமா தோணுது. அவனால கண்ட்ரோல் பண்ண முடியல ஒரு ஜிஞ்சுரிக்கை உருவாக்க அவன் முயற்சி பண்றான். அந்த பையனால டெய்ல்டு பீஸ்ட் கிட்ட பேச முடியுது. அவனுக்கு அதுதான் தேவை. அந்த சின்ன பையனை அவங்களுக்கு சாதகமா யூஸ் பண்றாங்க. அவங்க திட்டம் எதுவும் நடக்காம நான் பாத்துப்பேன். அது எனக்கும் புரியுது நருட்டோ. அதையும் தாண்டி அந்த பையனை லீஃப் வில்லேஜுக்கு கூட்டிட்டு போய் அவன் சக்தி என்னங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இது லேடி சுனாடி மனசு வச்சா மட்டும்தான் நடக்கும். நருட்டோ அதெல்லாம் கன்வின்ஸ் பண்ணிடுவாங்க. ஏய் ஏய் ஏய், சாக்குரா, அடி பாவி. தேடிட்டு இருந்தாளா? கோபம் வந்துட்டாலோ?
அவ விட்டுட்டு போயிட்டாளா? ஒரு எலும்பு கூட மிஞ்ச வாய்ப்பு இல்ல. நம்ம எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டான். ஆனா சாக்குரா சொல்லிட்டா போதும், உடனே கேட்பான். ஐயோ நீங்க உயிரோட இருக்கானே. கவலைப்படாதீங்க. நருட்டோக்கு எல்லாத்தையுமே பக்காவா பேசி புரிய வச்சிட்டேன். அவன் சாரி சொன்னானா இல்லையா? சாரி, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. அதெல்லாம் விடுங்க. ஒரு ஒரு குட் பாய் நியூஸ் இருக்கு. புரட்டிட்டான். இன்னும் நிறைய பேர் இருக்காங்களா? எதிரிங்க இப்ப நம்மள நெருங்கிட்டு இருக்காங்க. அந்த 3 டெயில்ஸ சீல் பண்றதுக்காக தான் அவங்க வந்துட்டு இருக்காங்க. அதுக்கு வாய்ப்பே இல்ல. இந்த பீஸ்ட் ஒரோச்சிமாரோக்கு சொந்தமானது. எனக்கு அது புரியுது. ஆனா எக்காரணத்தை கொண்டு யூகி மாறு அந்த 3 டெயில் பீஸ்ட கண்ட்ரோல் பண்ணியே ஆகணும். அதுல மாற்றம் இல்ல. ஆனா இவன் இன்னும் வீக்கா இருக்கான். கவலைப்படாத, இவனோட உடல் குணப்படுறத நான் பாத்துக்கிறேன். செய்ய வேண்டியதை செஞ்சாலே போதும். ஓ இல்லையா? திரும்பவும் அந்த மருந்தை இவனுக்கு கொடுக்க போறானா? ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்படுத்திட்டான். மொத்தத்தை யோக்கியமான போட்டமாவது ரொம்ப விட்டுறலாம்ல. பலவீனமா இருக்கிற மாதிரி இருக்கு. திரும்பவும் அதே பண்ண விட்டா அவனால தாங்க முடியும் நினைக்கிறியா? நாம அதையும் பார்க்க தானே போறோம். ஹே, என்ன அந்த மாதிரி பார்க்காத குரன். இந்த பையனோட மரணம் நெருங்கிட்டு இருக்கு. நாம இவனை வெறும் அந்த 3 டெயில் பீஸ்ட பிடிக்கிறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்றோம். அந்த ஒரு வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் இவன் உயிரோட இருந்தா என்ன, இல்லன்னா என்ன? அட நாயே. நீ அவனை அதிகமா கஷ்டப்படுத்துறதுனால ஒருவேளை அவன் மயங்கி விழுந்துட்டானா அப்ப நம்ம பிளானே சொதப்பிடும்ல. அப்ப அதனால ஏன் பேர் தானே கெட்டு போகும். குரன், நானும் இந்த பிளான் வெற்றிகரமா முடியணும் தான் ஆசைப்படுறேன். அந்த ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் நான் இன்னமும். நீ என்ன ரொம்ப கடுப்பேத்துற. இன்னொரு வாட்டி என் பிளான்ல நீ மூக்க நுழைச்ச. குரன், என்ன விளையாடுறியா? 3 டெயில்ஸ் லீஃப் வில்லேஜ்க்கு கிடைக்க கூடாதுன்னு இதெல்லாம் பண்றீங்கன்னு தெரிஞ்சா லீஃப் வில்லேஜையும் லீஃப் நிஞ்சாக்களையும் ஒட்டு மொத்தமா அழிச்சிடுவேன். என்ன பேச்சுல பலமா இருக்கு? அந்த முட்டாள பார்க்கவும் பிடிக்கல. அவன் மேல கொஞ்சம் கூட எங்களுக்கு நம்பிக்கையும் இல்ல. அவன் யூகி மாருவ கொலை பண்ண முயற்சி பண்றானா? உனக்கு என்ன வேணும்? நேத்து வந்து அந்த சின்ன பையன் மேல ரொம்ப தான் அக்கறை காட்டுறியே, அதுதான் ஏன்னு எனக்கு புரியல. யூகி மாரு மேலையா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. கொடுக்கப்பட்ட மிஷனை சரியா முடிக்கணும். எனக்கு அதுதான் முக்கியம், வேற ஒண்ணும் இல்ல. மிஷனை சரியா முடிக்கணுமா? ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸா? இங்கயா? யாரு? அதையும் நீ பார்க்க தானே போற. இதுக்கு மேல ஒரு அடி கூட என்ன பாவம், அதை விட்டுருங்க. அதாவது பாக்குனாதான் நமக்கு பேக்கப்பா அனுப்பி வச்சிருக்காங்களா? என்ன நருட்டோ மறுபடியும் சொதப்பிட்ட போல இருக்கு. சொதப்பெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. தோக்குறவன் நிச்சயமா ஒரு நாள் ஜெயிப்பான். வாய மூடு. நீ அவனை தேவையில்லாம ஏத்தி விடாத. இல்லையே பார்த்தா சந்தோஷப்படுவானே. நீங்களும் இங்க வந்துட்டீங்களா? இந்த நருட்டோ பையன் எதனா சும்மா இருக்கானா? ஏதாவது ஒரு சொதப்பல் பண்ணிட்டு தாங்க இருக்கா. இவரே பாம்பு வைப்பாரா, இவரே எடுப்பாரான்ற மாதிரி என்ன சொல்லிட்டு பண்ற. நீ பாட்டுக்கு ஒன்று பண்ற. இது ஷிஃப்ட் போட்டு உட்கார வச்சிருக்காங்க. நீ முடிச்சுட்டு அவங்க வரணும், அவங்க தூங்காம இல்லாமல் இருப்பாங்க. அடுத்தடுத்து போயிட்டு இருக்கு. இந்த மிஷின் வந்து மறுநாளைக்கு என்ன நடக்க போகுதுன்றதுக்கு எனர்ஜி வேணும் தான் எல்லாம் சேவ் பண்ணி மாற்றி மாற்றி போட்டுட்டு இருக்காங்க. நீ பாட்டுக்கு ஒன்று பண்ணிட்டு இருந்தா உன்னை தேர்றன்னு இப்போ மொத்த பேர் வந்தா அவங்க எனர்ஜி போகுது. நாளைக்கு இதனாலேயே வந்து மிஷின் ஃபெயில் ஆகலாம். நீ நினைக்கிறதும் நடக்காமல் போகலாம். நீ ஒருத்தனா அந்த பையனை போயிட்டு பண்ணுறது சாத்தியமா? எல்லாத்தையும் பார்த்துட்ட. கிறிஸ்டல் வச்சு யாருனாலையுமே சமாளிக்க முடியல. கக்காசியே திணறாரு. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்ட்டு அவ்வளோ போயிட்டு இருக்கு. நீ பாட்டுக்கு ஒன்று பண்ணா எப்படி? சொல்லிட்டு செய்டான்றது. என்னன்னா அவன் பெரிய கிறிஸ்டல் அந்த வாட்டர் போட்டு இது பண்ணிட்டான்ல, அந்த தைரியத்துல அவன் பாட்டுக்கு சரி பார்த்துடலாம் அப்படின்ட்டு போயிட்டானான்னு தெரியல. ஆனா கஷ்டம் இல்லை, எல்லாருக்கும் கஷ்டம் அது. அதான் அந்த வார்த்தையை சொல்லிட்டான். அந்த சின்ன பையன் பாட்டுக்கு இருந்திருப்பான். நான் ஒன்று சொல்லி அவன் ஒன்று புரிஞ்சுக்கிட்டு அங்கே இருக்கிறதுக்கு நானே காரணமாயிட்டேன். அந்த குற்ற உணர்ச்சி அது அவனை உறுத்திட்டே இருந்திருக்கு. சரி, நான் பண்ண தப்ப நானே சரி பண்ணிடலான்ட்டு அந்த இது பண்ணியிருப்பான் போல. போய் அந்த பையனையாவது கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்றது. அதை சொல்லிட்டு செய்ய, அவ்வளோதான். நான் அந்த மாதிரி சொல்லிட்டு அந்த பையன்கிட்ட பேசிட்டு அவன் தப்பாக பண்ணிட்டு இப்படி இருக்கான்னு சொல்லு. அது கூட பாருங்களேன், அங்கே கண்ட்ரோல் பண்ணலாம். இதெல்லாம் முன்னாடியே சொல்கிறேன். எப்படா சொல்கிற? கக்காசியே கண்டுபிடிச்சி பாதி சொன்னதுக்கப்புறம் சொல்கிறேன். ஆமாம், அந்த பையன் நீ இது பண்ணா கண்ட்ரோல் பண்ணா. அது எப்படா சொல்லுவேன்? மற்ற நேரம் எல்லாத்தையும் மூச்சு விடாமல் பேசுவான், வளருவான். அந்த முக்கியமான விஷயம் மட்டும் கேட்டு கேட்டு சொல்கிறாங்க. அது அவங்களே முக்கால்வாசி அவங்க வந்து ஒரு கெஸ் பண்ணி சொன்னதுக்கப்புறம் நீ சொல்லி முன்னாடியே சொல்லியிருந்தா அது எப்பயோ பண்ணியிருப்பாங்க. எல்லாரும் சேர்ந்து அந்த பையனை பிடிக்க ட்ரை பண்ணியிருப்பாங்க. அவன் தான் மெயின் அப்போன்றத கக்காஷி அப்பயும் முடிவு பண்ணி பண்ணியிருப்பாரு. இன்னும் கூட்டிகிட்டே வந்திருக்கலாம் எல்லாரும் போயிட்டு. நீ ரொம்ப லேட்டாக எல்லாத்தையும் சொல்கிற, அது பிரயோஜனம் இல்லை. என்னடா சொல்கிறதுன்ற மாதிரி இருக்குது.
ஆனால் இப்போ லீ டீம் வந்திருக்கு. ஸோ இப்போ எல்லாரும் இப்போ அது ஃபுல் எனர்ஜியாக இருக்கும். அதுவும் வந்திருக்கா. ஸோ வந்து நாளைக்கு என்ன நடக்கும்னு தான் எனக்கு அது பிடிச்சிருந்துச்சிங்க. லீவ் பார்த்ததும் நருட்டோ. நருட்டோ சந்தோஷப்பட்டது. அவனுங்களோட பாண்டிங் வேறு லெவலில் இருக்கும் இல்லையா? ஆமா. ஃப்ரெண்டு ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறான், நீ வந்திருக்கியான்றப்போ ஒரு ஹாப்பினஸ் இருக்குல்ல, அது ஃபீல் பண்ண முடிஞ்சது. நல்லா அதை இருந்துச்சு. விட கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கும். இந்த டீம் கொஞ்ச நேரம் பார்த்துக்கும், அவங்க எல்லாம் கொஞ்சம் இதாக இருப்பாங்க. ஆனால் யூகிமாரோ வந்து அந்த பையனை என்னங்க சொல்றது, அது ஒரு மாதிரி இருக்கு அவனை பார்த்தாலே. இப்போ இங்கெல்லாம் பார்க்கறது எப்படி இருக்கு? இப்போ என்ன சொல்ற, நருட்டோ லீ இதெல்லாம் பார்க்குற ஒரு பாண்டிங் இருக்கா? அந்த மாதிரி அந்த பையனுக்கும் ஒன்று கிடச்சிடாதா? நருட்டோமே ஒரு ஆள் அவனுக்கும் கிடைக்கணும்லன்ற மாதிரி. நம்ம இவன் இருக்கா இல்லையா, லீஃப் வில்லேஜ் பசங்க அவங்க கூட இருக்கும்போது இவன் ஒரு பார்த்து பண்ணி ஒரு கேரிங் இருக்கும் இல்லையா, அது இந்த பையன்கிட்டையும் கிடைக்கட்டுமே, அவனுக்கு எதுவும் இல்லாமல் இருக்குது, நருட்டோட்ட இருந்தால் எல்லாமே அவனுக்கு கிடச்சிருண்டா அப்படின்னு ஒரு ஏக்கம் இருக்குது. அந்த பொண்ணுக்கு புரியுதுல்ல, இவன் இருந்தால் டேஞ்சர்னு தெரியுது, இவன் கபட்டை யூஸ் பண்ணுவான்னு தெரியுது. அப்படியே அவங்ககிட்ட நருட்டோட்ட அடி வாங்கி நீ ஏன் பயங்கரமாக அவனை அனுப்பிச்சிடலாம்ல, தெரிஞ்சிடுவா போகுது. அவர் மனசு ரெண்டு கட்டம் ரொம்ப ஸ்ட்ராங் ஃபீலிங் வந்து உரச்சிமாராவுக்கு கெட்ட பேர் வாங்கிடக்கூடாது, அவர் சொன்னதை காப்பாற்றணும்னு ஒன்று. இப்போ இந்த பாசம் வர ஆரம்பிச்சது, அவளே கன்ஃபியூஷனில் இருக்கா. அது இருந்தாலும் இதையும் அவளால் விட்டு கொடுக்க முடியாமல் ஒன்று போயிட்டு இருக்கான். ஐயோ, அவன் நருட்டோ பேசுகிறல தானே உண்மை. அவன் வந்து உரைச்சி வந்து யூஸ் பண்ணிப்பான், அவங்களாம் வந்து குப்பைமா யூஸ் பண்ணுவான்றது அவன் சொல்கிறான். உனக்கு அது உறுத்துது, எங்கேயோ ஒரு மூலையில் அது வந்து உனக்கு தெரியுது அது உண்மை ஆமான்ட்டு. ஆனாலும் நீ வந்து அது ஏற்றுக்க மாட்டேன்ற. இல்லை ஒரு கடவுள் இவ்வளோ நாள் அதுலேயே ஊறி வந்துட்டா திடீர்னு அதுலேருந்து டக்குன்னு பையன்லாம் அனுப்ப முடியாது. அது ரெண்டும் கட்டாக தான் இருக்கும் மனசு அந்த ஃபீலிங்ஸில். ஸோ அந்த பையனுக்கும் ஏன் அது புரியல, நம்மளை வந்து இப்படி இவ்வளோ வலி உண்டாக்கின்னு இருக்காங்க, இவங்களை ஏன் நம்புறோன்ட்டு அவனுக்கு ஏன் தோண மாட்டேன்னு தெரில. இது குடும்படா புரியாது, சரி வீடு அதெல்லாம் அவனுக்கு புரியல. ஓகே, உனக்கு வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க, அப்பயும் அவங்கள நம்புறோன்றது பண்ணலப்பா. எல்லாரும் சாஃப்டாக அந்த பையன்கிட்ட நடந்துக்கிறாங்க. எங்கன்னா கூட்டு போகணும் நல்லபடியாக நல்லையா பேசி கூட்டு போகிறாங்க. அந்த டேப்லெட் கொடுக்கும்போது கூட நீ வந்து இது போட்டுக்கிட்டா ஜாலியாக இருப்படா சந்தோஷம் அப்படின்ற மாதிரி தான் அவன் ட்ரீட் பண்ணுறாங்க. ஒரு குழந்தையாவே ட்ரீட் பண்ணுறதுனால அவனுக்கு எதுவும் தெரிய மாட்டேங்குது. அவன் முன்னாடி பெருசாக எந்த வயலன்ஸும் பண்ணவும் இல்லை, அவனையும் எதுவும் பண்ணலைன்னும் போது அவனுக்கு எப்படி தெரியும்? இல்லை, இப்போ ஒரு ஆபத்துன்னு வருது, கபட்டை உன்னை விட்டுட்டு ஓடிட்டான், அது நீ ஃபீல் பண்ணல. என்னடா அது ஒரு இது இருக்கு, இந்த கிறிஸ்டல் நிற்கிறா, அவன் தானே கூட்டிகிட்டு வந்தது, அவன் பாட்டுக்கு போயிட்டானேன்ற அந்த ஒரு கேள்வியே கேட்க மாட்டேன்றான். ஏன்னு புரியல, ஏன் கபட்டை என்னை விட்டுட்டு போனேன் அப்படின்ட்டு கேட்கணும் இல்லையா? ஏன்னா அவனுக்கு அந்த பாண்டிங் இல்லை கபட்டை கூடலாம். இன்னசென்ட் ரொம்ப ப்ளஸ் கோரன் கூட மட்டும்தான் அந்த ஒரு பாண்டிங்கே அவனுக்கு ஃபீல் ஆகுது. இப்போ அவள் போனால் மட்டும் தான் ஏன் போனீங்கன்னு விட்டு போயிடுவீங்களா அது இதுன்னே கேட்குறான். கபோட்டுக்கிட்ட அந்த அட்டாச்சு அவன்கிட்ட எதுவுமே கிடையாது. அவன் என்ன சொல்கிறான், நீ வீட்டுக்கு போயிடலாம் நான் அனுப்பிடுவேன் இப்படி பேசிட்டு இருக்கிறதுனால அவனுக்கு அந்த நம்பிக்கையிலே அவன் இருக்கான். அவனுக்கு பெருசாக எதுவும் தெரியல, யோசிக்கவும் தெரியல. இல்லை, இப்போது எழுந்து சப்போஸ் வந்து கபட்டை திரும்ப அந்த மாத்திரையை போட்டு செய்யன்றப்போ மேபி கிறிஸ்டல் கிட்ட சொல்லுவான்னு நினைக்கிறேன். என்னால் முடியல அப்படின்ட்டு எதனா சொல்லி இதை தடுக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ கொஞ்சம் ஒரு இதுவாகுது, கிளாஷ் ஆகிட்டே இருக்குது கபட்டோக்கும் இந்த கிறிஸ்டலுக்கும். ஸோ அது கொஞ்சம் பெருசாகி அப்படியே அவனை கூட்டிகிட்டு வந்துடக்கூடாதான்ருக்கு. அவளுக்கு வந்து லீஃப் வில்லேஜ் மேலேயும் இது இல்லை, இவங்க மேலேயும் இது இல்லை, நடுவாக ஒன்று இருக்கா. அப்படியாவது என்ன பண்ணு அப்படின்ற மாதிரி தோணும். ஆனால் அந்த கபோட்டோ பையன் வந்து அந்த பையன் சாவர வரைக்கும் விட மாட்டான் போல இருக்கான். டேப்லெட் கொடுத்து பொழைக்க வச்சு அதை பண்ணின்னு இருக்கிறான். அது ரொம்ப கஷ்டமா இருக்கு பார்க்கறதுக்கு. இப்போ கபோட்டோ வந்து கண்டுபிடிச்சிடக்கூடாது, ஏன்னா கூட இருக்கிறவங்களே கோரன் கிட்ட டவுட்டாக பார்க்குறாங்க, என்ன அந்த பையன் மேலே பாசமா அப்படின்ட்டு. இப்போ கபோட்டோ வர அதை சென்ஸ் பண்ணிட்டான்னா உரச்சு மாட்டை போட்டு கொடுத்துருவான். அப்புறம் இவளுக்கும் பிரச்சனை ஆகிடும். ஸோ அந்த பையன் வந்து அவ்வளோ எனர்ஜி அவ்வளோ வேஸ்ட் பண்ணுறான், அது க்ளீன் பண்ணுறான்னா கண்டிப்பாக அவன் லைஃப் வந்து குறையலாம். இது நம்ம சுனடை பாட்டி கூட சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த என்ன சொல்கிறது, திரும்ப திரும்ப அது பண்ணிவிட்டு அதுக்கு ஹீல் பண்ணிகிட்டு இருந்தால் உங்களோட லைஃப் குறையும். நருட்டோக்கு அதான் சொன்னாங்க, நிறைய வந்து போயிட்டுருக்கு, தோல் எரிஞ்சிட்டு இருக்குன்றப்போ ஹீல் பண்ணுறப்போ அவனோட லைஃப் வந்து கம்மியாகணும். அதே மாதிரி தான் இந்த பையனுக்கு இது பண்ணிகிட்டே இருந்தால் கண்டிப்பாக இவனுக்கு லைஃப் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதான் சொன்னான் சாவதான் போகிறான் அப்படின்ட்டு. ஏன்டா அப்படின்ற மாதிரி இருக்குது. என்னமாங்க அது நம்ம பேசினா அப்புறம் வாயில் நான் வந்துடும். கவுட்ட மேலே அவ்வளோ காண்டாகுது எனக்கு, என்ன சொல்கிறேனே தெரில. நருட்டோ நீ அந்த ஒரு செகண்ட் என்ன கூட்டு போய்க்கூடாதா, அப்படியே தடுக்காமல் அப்படியே கூட்டிகிட்டு போயிடக்கூடாதான்ற மாதிரி இருக்குது. அந்த பையனை என்ன காப்பாற்றிங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. சும்மா அவனை வச்சு விளையாடிட்டு இருக்கிறது வந்து சுத்தமாக பிடிக்கல. இப்போ அக்காசுக்கியாவது வந்து என்னது தடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அது கூட யூஸ் பண்ணிப்பாங்க. அதான் இப்போ அங்கேயும் போக முடியும், அங்கேயும் இந்த பையனை விட மாட்டாங்க, இவனை வச்சுட்டு இவனு காலி பண்ணிடுவாங்க. ஸோ ஒன்லி நருட்டோ மட்டும்தான். ஓகே, இதோ நம்ம வீடியோ முடிச்சப்போ மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.